ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி புளியங்காவை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புளியங்காய் உள்ள பச்சை கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற தோலை கத்தியில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி சீவிடுங்க. எல்லா புளியங்காவையும் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உள்ள நார் இருந்ததுன்னா அதையும் வெளியே எடுத்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் 2 அல்லது 3 முறை நல்லா அலசிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு புளியங்காய், இதனுடைய அளவு 150 கிராம். இது கூட 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. ஓரளவு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா புளியங்காய் சரியாக அரையாது. நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். இந்த சட்னியை நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு சிவந்ததும் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை இலை, இதில் நாம் அரைச்சி வச்ச புளியங்காவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சட்னி புளிப்பும் துவர்ப்பும் சேர்ந்து சூப்பராக சுவையாக இருக்கும். புளியங்காய் இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.